டன்டடாய். ஸோ கோடு நமக்கு ஃபுல்லாக பேர்ல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மல்டி கலர்னா உங்களுக்கு எலஃபண்ட் வச்ச மாதிரி இருக்குது. ஸ்க்ராட்ச் கூட விழக்கூடாமல் இருக்கணுன்ட்டு இப்படி வச்சுருக்காங்க. ஓ மை காட், நான் அதுதான்ப்பா நினச்சி வாங்கினேன். நான் வால் ஃபுல்லாக ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்றைக்கி நம்ம தீபாவளிக்கு தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து குட்டி குட்டி டெக்கரேட்லாம் பண்ணணும், அது பட்ஜெட்டில் இருந்தால் நமக்கு வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வீடியோ தான் நமக்கு வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நமக்கு நவராத்திரி, தீபாவளின்னு சொல்லி எல்லா ஃபெஸ்டிவலுமே வந்து லைன் கட்டி வந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் கிடையாது, இப்போ மீஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸுமே போட்டுட்ருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ பார்க்குற ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃபர் டைம்லேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து அதோட ப்ரைஸ் வந்து 20-30% 70% வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் கரண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் விளக்கு பயங்கரமாக வந்து பேக்கிங் பண்ணியிருக்காங்க. வாவ், ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கு. நான் ஏன் இந்த பேக்கேஜ் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சேஃபாக நமக்கு வந்து பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஏன்னா ஏனோ தானோன்னு அனுப்பாமல் அழகாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. டன்டடாய். ஸோ கோலம்லாம் நம்ம போடுவோம். ஸோ கோலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் வந்து வைக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் ஃபுல்லாக பீகாக் மாதிரி வச்சுருக்காங்க, இந்த பக்கமும் நமக்கு பீகாக் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டு பக்கத்தில் நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் வந்து வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு இதில் வந்து விளக்கேற்றாதீங்க, இது வந்து சும்மா அழகாக இருக்குது. விளக்கு ஹோல்டர் மட்டும்தான் இது. இதுக்கு மேலே ஒரு விளக்கு வச்சு நம்ம அதை ஏற்றினோன்னா இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போகாமல் இருக்கும். நிறைய பேர் வந்து இதுலேயே விளக்கேற்றுறீங்க, அது மாதிரி பண்ணானா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல பண்ணோன்னா இங்கே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளாக் கலர் ஆகிடும். இதுவே இதுக்கு மேலே ஒரு குட்டியாக விளக்கு வச்சு அதுலேருந்து ஏற்றினோன்னா இது வந்து அப்படியே அழகாகவே இருக்கும், விளக்கு ஏற்றின மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து விளக்கெலாம் ஏற்றலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர், சாமந்தி பூவோ ரோஸோ எடுத்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அதுவுமே நமக்கு வந்து அழகாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு வேறு குட்டியாக மணி வேறு இருக்குது. டிங் 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 டிங், நல்லா இருக்குல்ல, க்யூட். நான் கிட்டேயே காமிக்கிறேன் பாருங்கள். இதோட ஃபினிஷிங் வந்து ஆன்டிக் லுக் மாதிரி இருக்குது. தடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவுட் ஆஃப் 5 வந்து கண்டிப்பாக 5 கொடுத்துடலாம். குவாலிட்டியுமே நல்லா திக்காக இருக்குது, சும்மா அந்த வெயிட்லெஸ்ஸாக தக்கையெல்லாம் இல்லை, நல்லாவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா வால் ஹேங்கிங்ஸ். வால் ஹேங்கிங்கில் வந்து நமக்கு ரொம்பவே விளக்கு மாதிரியே இருக்க மாதிரி. ஏன்னா இப்போ தீபாவளிக்குனாலே நமக்கு வந்து விளக்கு தான். தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்கள் அப்படி தானே சொல்லுவாங்க. அதுதான் நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளின்னு வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்து ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா தீப ஒளி நல்வாழ்த்துக்கள் அப்படி தான் வந்து அப்போல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே விளக்கு பேட்டர்ன்லேயே இருக்குது பார்த்திங்கன்னா, பயங்கரமாக இருக்குது இந்த கலர் காம்பினேஷனே. பேக்கில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பேக்கில் வந்து இப்படி ஆடாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக்கில் நமக்கு அந்த டேப் இருக்கும் பார்த்திங்கன்னா, டபுள் சைட் டேப்பு, அதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோன்னா அது அப்படியே வந்து ஆடாமல் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வால் ஹேங்கிங்ஸில் அவங்களுக்கு ஆணி தான் இருக்கணும்னு கிடையாது. நமக்கு இதெல்லாம் இப்போ பிளாஸ்டிக்கில் வைக்கிது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி வால் ஹேங்கிங்ஸ் கூட நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4 வந்து வச்சுருக்காங்க. ஈவன் நம்ம 2 பக்கம் கதவில் கூட தொங்க விட்டுக்கலாம், இல்லை நமக்கு சாமி ரூம்லேயும் தொங்க விடலாம், இல்லை நீங்கள் வந்து வால்லையுமே வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ 4 பீஸ் வந்து இருக்குது. இதில் வந்து நமக்கு ஃபுல்லாக பேர்ல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மல்டி கலரில் இருக்குது அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா. கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக கீழே சலங்க மாதிரி வச்சு மேலே வந்து ஒரு பால் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப வெயிட்லெஸ் தான், அழகாக இருக்குது. நீங்கள் இப்படி ஆடக்கூடாதுன்னு நினைக்கலாம். அப்படி சொன்ன மாதிரி நீங்கள் ஆடாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம், டபுள் டேப் வச்சு. நைஸ். இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இருக்க கலெக்ஷன்ஸ். ஆல்ரெடி நான் தீபாவளின்னு சொன்னதுனால தீபாவளிக்கு நம்ம என்ன மாதிரியான டெக்கரேஷன்லாம் பண்ணுவோம், ஸோ அதுக்கான விஷயங்கள் தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் எலஃபண்ட். இதுவுமே வந்து நமக்கு லைட்டிங்ஸ்க்காக பர்பஸ் யூஸ் பண்ணுறது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோலம் போடுவோம்ல, ஸோ கோலம் போடும்போது நம்ம இதை சுற்றி வந்து வச்சுக்கலாம். இந்த ரவுண்ட் கார்னர் இல்லை இந்த எட்ஜஸ் எல்லாம் இப்படி வச்சுட்டு இது மேலே வந்து நமக்கு அந்த லைட்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, கேண்டில்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். குட்டியாக அந்த கேண்டில்னால்
ஒழுகுற கேண்டில் இல்லைப்பா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குட்டியாக இருக்கும், அதுவே எரியும், அதுலேயே ஊற்றிக்கும்ல, அந்த கப் ரவுண்டாக இருக்குமே, ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இல்லை ஆர்டிஃபிஷியல் விளக்கெல்லாம் இருக்கும்ல, சுவிட்ச் போட லைட் எரியுமே, ஸோ அதெல்லாம் வச்சுக்கலாம். அப்படி எதுவுமே வேண்டாம்னா நீங்கள் கோலம் மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூ வச்சுக்கலாம். இல்லை ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து அந்த பால்கனிலாம் வச்சோம்னா பார்க்குறதுக்கும் லுக்காக இருக்கும், அழகாக இருக்கும். ஈவன் நம்ம வாசலில் கூட வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து இதில் 5 கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே பேக்கிங் தான், காம்போ மாதிரி. ஆரஞ்சு கலர் எலிஃபண்ட் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது. ஸோ 5 எலிஃபண்ட் இருக்குது. இது எல்லாமே நம்ம தீபாவளிக்காக அழகாக வந்து வச்சுக்கிறது தான். நிறைய பேருக்கு தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ரொம்ப அழகழகான ஐட்டம்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கும். சரி, நமக்கு மட்டும் ஆண்டவன் இவ்வளோ பொறுமையாக தரமாட்டேங்கிறாரே, அவங்களாம் எவ்வளோ அழகாக வந்து மெனக்கெட்டு வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நமக்கு மீஷோலேயே வந்து கிடைக்குது. இதெல்லாம் நம்ம வாங்கி ஈஸியாக வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இது வந்து நமக்கு வால் ஹேங்கிங்ஸ். செம்மையாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. இது ஆக்சுவலாக சிக்கு மாதிரி இருக்குது. நம்ம இதை வந்து எடுத்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நமக்கு பால்கனிலலாம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காற்றுல ஆடும்போது அந்த சவுண்டும் நல்லாயிருக்கும், பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அப்படியே கொஞ்சம் டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது நமக்கு மேலே வால் ஹேங்கிங்ஸ். குட்டியாக இருக்குல்ல, செம்ம கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. மொத்தம் 6 பெல் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு இதை கதவு பக்கம் 2 பக்கமும் தொங்க விட்டுக்கலாம். ஏன்னா 2 இருக்குது இதில். சி, ஆனால் இது வேறு மாதிரி பேட்டர்ன் இருக்குது, இது வேறு மாதிரி பேட்டர்னில் இருக்குப்பா. இது ஃபுல்லாகவே நமக்கு பெல் மாதிரி இருக்கா, இதில் பாருங்களேன். ஸோ நமக்கு 2 டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரே கதவில் வந்து தொங்க விட முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த கதவு பக்கம் ஒன்று, அந்த கதவு பக்கம் ஒன்று தான் தொங்க முடியும். இதில் பாருங்கள், பிள்ளையாரே இருக்கார். அடடா, சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். ஸோ இதுதான், இதுலேயுமே 6 பிள்ளையார் வந்து இருக்காங்க. இது வந்து நமக்கு பிள்ளையார் இருக்கார், இது வந்து நமக்கு நார்மல் பெல் இருக்காங்க. ஸோ இந்த ரூமில் ஒன்று, அந்த ரூமில் ஒன்று தொங்க விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இது ஆல்ரெடி நமக்கு உங்களுக்கு எங்கே வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காற்று இருக்கிற இடமா இருந்துச்சுன்னா அந்த காற்றுல ஆடும்போது இந்த சவுண்ட் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நமக்கு பூத்தோரணம். இது வந்து நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இப்போ நமக்கு பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி. இது எனக்கு என்னவோ பார்க்குறதுக்கு விளக்கு மாதிரி தான் இருக்குது. லெட்ஸ் சி. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு அவங்க பயங்கரமாக பேக் பண்ணியிருக்காங்க. ஹேய், நல்லா இருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், ஸ்க்ராட்ச் கூட விழக்கூடாமல் இருக்கணுன்ட்டு இப்படி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல, ஒவ்வொன்றும் ஒரு கலர். ஸோ டபுள் சைடில் இருக்குது, எல்லோ இருக்குது, பர்பிள் இருக்குது, ரெட்டு இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. இது எனக்கு ஃபோட்டோவில் பார்க்கும்போது நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த தோரணம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு லுக் இருந்துச்சு. நேரில் பார்த்தா தனித்தனியாக இருக்குது. ஓ மை காட், நான் அதுதான்ப்பா நினச்சி வாங்கினேன். நான் வால் ஃபுல்லாக வந்து அப்படியே வீட்டில் அப்படி வச்சுக்கலாம், ஒரு வால் ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கும்ல லுக்கு அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 பீஸ் இருக்கிறது. இதெல்லாமே வந்து க்ரஷ்டு பூ மாதிரி தான், பேப்பர் தான். பார்க்குறதுக்கு சாமந்தி மாதிரி லுக் இருக்குல்ல, ஆனால் இது பேப்பர் தான். வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கூட போய் செக் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம பார்க்கலையே, நம்மளுக்கு ஒரே தோரணம் மாதிரி தானே இருந்துச்சு, இது வேறு கொடுத்துருக்காங்களே அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கு வந்து நம்ம இது கூட நம்ம தனியாக வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ நம்ம தான் இதை வந்து அட்டாச் பண்ணணும் போல இருக்குது. அட்டாச் பண்ணி இது மாதிரி நம்ம தோரணம் மாதிரி தொங்க விட்டணும். ஸோ தொங்க விட்டோம்னா கலர் கலராக இருக்கும்.
இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5-6 பீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க கலர் கலராக, பிங்க்கு, க்ரீனு, ஒயிட்டுன்ட்டு. அந்த மாதிரி நம்ம அப்படியே தொங்க விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டோர் டெக்கரேஷன். இதுவும் எங்கள் வீட்டுக்கு தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் இதுவாச்சும் அதே மாதிரி இருக்கான்னு பார்க்கலாமா? என்னது இது? இது எங்கே ஆரம்பிக்கணும்? கரெக்ட். ஸோ இங்கேருந்து இப்படி சூப்பராக இருக்கா? டொன்டோடாங். இதை நான் எங்கள் வீட்டு வாசலில் மாட்ட போகிறேன். மாட்டிட்டு உங்களுக்கு அந்த வீடியோவுமே நான் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அட்டாச் பண்ணுறேன். ரெட்டும் எல்லோவும் கலந்த மாதிரி மங்களகரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதனால தான் வந்து ஆர்டர் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கிடையாது. அந்த த்ரெட்டு நம்ம கையிலலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்வெட்டர் பின்னுறதுக்கெலாம் உள்ளன் மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. நல்லா பஃபியாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. டாய். எங்கள் வீட்டுக்கு தான் இது தீபாவளிக்காக அழகாக இருக்க போகுது. ஏன்னா பல வருஷமாக வந்து அந்த இது தான் இருக்குது. ஸோ இப்போ அதை மாற்றிட்டு இது போட போகிறேன். வாவ், செம்மையாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல கலர் கலராக. ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே. பாருங்கள். இந்த லைட்டிங்ஸ் பேக் சைடில் இருக்கா? இது வந்து ஃபுல்லாக மல்டி கலரில் இருக்குது பாருங்கள். எல்லோ, க்ரீனு, பிங்க் எல்லாமே இருக்கா? இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக எல்லோ. 3 எல்லோ இருக்குது, 3 பிங்க் இருக்குது. இதுவும் சூப்பராக இருக்குப்பா. இதுவுமே நம்ம டோர்லலாம் வந்து ஹேங் பண்ணிக்கிட்டால் அழகாக இருக்கும். இது அவுட்டர் லேயரில் வேறு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோல்டன் கலரில் இருக்குது. உள்ளே வந்து நமக்கு பிங்க் கலரில் இருக்குது. இதுவுமே நமக்கு பூஜா ரூமையும் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஹாலு, டோரு எதை வேணாலும் பண்ணிக்கலாம். மொத்தம் 6 பீசஸ் இருக்குது. பிங்க்கில் 3, எல்லோவில் 3. ஸோ இதெல்லாம் மாட்டுறதுக்கு உங்களுக்கு ஆணி தான் வேணும்னு கிடையாது. பிளாஸ்டிக்கில் கூட இருக்குல்ல, இந்த டபுள் சைட் டேப் வச்சு கொஞ்சம் ஹேங்கிங்கெல்லாம். ஸோ அதை நம்ம வாங்கி வச்சுட்டு நம்ம இதை வந்து மாட்டிக்கலாம். ஏன்னா இதுக்காக வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஆணிலாம் அடிச்சிடாதீங்க. டெக்கரேஷன் பண்ணுறேன்ற பேரில் வீட்டை கெடுத்து விட்டுறாதீங்க ஆணியெல்லாம் அடித்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லோ 3, பிங்க் 3. டாய். ஸோ இதெல்லாம் ஸ்டாக் இருக்கும் போதே நம்ம ஆர்டர் பண்ணிக்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பூஜா ரூம் டெக்கரேஷனுக்கு. அதெல்லாம் வந்து 2 நாளே ஸ்டாக் அவுட் போயிடுச்சு. ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சுன்னா என்னால் லிங்க் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து 1-2 ப்ராடக்ட் வந்து லிங்க் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்கன்னு தெரியாது. ஒன்று அன்பாக்சிங் பண்ணும்போது எனக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃபீல் பார்க்கும்போதே. அது மட்டும் கிடையாது, நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஒரே கலர்ஃபுல்லான வீடியோ இருந்துச்சு. வீடியோ ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sana Pandi. Bye-bye. Take care.